ஹாய் ஹலோ டார்மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸ்டோரி நேம் வந்துட்டு ஹீஸ் மாஃபியா பட் லவபிள் பர்சன் ஒன்லி ஃபார் யூ. ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சுகா வந்துட்டு ஒரு மாஃபியா, நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் தான், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அந்த மாதிரி கசின் அவர் உங்களுக்கு. ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சுகா வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு, இந்த மாஃபியா மீட்டிங்க்கு. அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா எதுக்குமா கால் பண்ணுறீங்க? நான் தான் பிஸ்னஸ் மீட்டிங் வந்திருக்கேன்னு தெரியும்ல. உங்களை எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா மாதிரியே பண்ணிகிட்ருக்காத, வீட்டுக்கு வா சீக்கிரமா. ஒயனுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னது ஒயனுக்கு மேரேஜா? சரிம்மா, என்னைக்கு? நெக்ஸ்ட் வீக் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் கட் பண்ணுறாங்க. சுகா வந்துட்டு ஒயனுக்கு மேரேஜா? ஏன் ஒயனுக்கு மேரேஜா? நடக்கக்கூடாது இப்படி நினச்சிட்டு வந்துட்டு மிஷன் சீக்கிரம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு அன்றைக்கி நைட்டு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்னைக்கு போகணும், நம்ம கிளம்பணும். அதுக்கு வந்துட்டு சுகரோட அம்மா வந்துட்டு, நாளைக்கே கிளம்பணுண்டா, அதனால தானே சீக்கிரம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ ரூம்குள்ளே வராரு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபுல்லாக ஒயனோட ஃபோட்டோஸ், ஒயனோட திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு நாளைக்கு கல்யாணமா? இன்னொருத்த நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சத்தியமாக நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு மூடி வச்சுட்டு அதை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா காலையில் எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. அவங்க அம்மா ரெடியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் இருக்க அவங்க வயன் வீட்டுக்கு வராங்க. வயன் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்து 2 days ஸ்கிப் ஆகுவா. இவங்க வயன் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இவங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து வயனை தனியாக பார்த்து பேசணும், மேரேஜ் ஸ்டாப் பண்ணணும் அப்படி சொல்லின்னு தனியாக மீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து வயனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள தனியாக விடல. அதனால வந்துட்டு இவருக்கு ரொம்ப சேடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சுகா வந்துட்டு ஒரு பிளான் போடுறாரு. அதுக்கு வந்துட்டு சுகாவோட ஃப்ரெண்டும் வராரு. இந்த ஸ்டோரியில் நம்ம சுகா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிமின்னு, தியாங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக் தான். இவங்க 3 பேரும் வராங்க. இவங்க 3 பேர் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க அம்மா வந்து சுகா அத்தை. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு, அத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூப்பிடலாமா, அவங்களும் வந்துட்டு ஊருக்கு வரணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஊர்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் நிறைய ஊர்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனுங்கனால அவங்களும் வரட்டுமா அப்படின்னு சுகா கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்கள் அம்மா வந்துட்டு, கண்டிப்பாக கூப்பிடுப்பா, நம்ம வீட்டு பசங்க மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுகா வந்து ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வி மின் குக் 3 பேருமே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வந்தோன்னா வந்துட்டு அவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து இன்னும் 3 days அவங்க மேரேஜ் ஆன மாதிரி. இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பியூட்டிஷியன் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து 3 days கல்யாணம்ன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு போட்டுட்ருக்கா. அவள் தான் உங்களுக்கு பியூட்டிஷியன். அவள் ஆக்சுவலாக பியூட்டி கோர்ஸ் முடிச்சிருப்பா, அதனால அவளே புக் பண்ணியிருப்பீங்க. போட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு, என்ன கருமண்டி இது, ஏன்டி இப்படி நாடுது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவள் வந்துட்டு, பொண்ணு மாதிரி கொஞ்சமாச்சும் இருந்தால் அழகாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எங்கே பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுற, ஹேர் ஸ்டைலு பாய் மாதிரி, பாய் கட் அடிச்சுட்டு பாத் கட் அடிச்சுட்டு சுற்றிட்டுருக்க, டாப் பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு, ஹலோ மேடம், நாங்களும் ஒன்ஸ் அப்பான் டைம் பொண்ணு மாதிரி தான் இருந்தோம், காலேஜ் வந்து தான் இப்படி ஆகிட்டோம், நான் பார்க்குறதுலேருந்து இப்படி தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு, சரி இன்னும் எனக்கு இந்த மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை நூன், ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரில. உனக்கு என் மாமா தெரியல சுகா, அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா அப்பா வந்துட்டு என்கிட்டயே வந்துட்டு 2 weeks முன்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்ன்ட்டு. சொன்னால் உனக்கு நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை கொடுத்துட்டோம், எங்கள் மானத்தை கெடுத்து விடாத, அசிங்கப்படுத்திடாத எங்களா அப்படின்னே சொல்கிறாங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்துட்டு சுகா அவர் ரூம் போகிற வழியில் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்பாரு. இதை நீங்கள் சொன்னதை வந்து அவர் கேட்டிருப்பாரு. அவருக்கு ஓரளவுக்கு என்ன ஓ இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹாப்பி தான், ஸோ மேரேஜ் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நிஜமாவா, அவர் ஒரு மாஃபியாடி, உனக்கு எப்படியா அவர் செட் ஆவார், உனக்கு அடினாலே பயம்டி. ஃபஸ்ட்டு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் டாம் பாய் ஆனதுக்கு ரீசனே அவன் தான். என்கிட்ட அவனை மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, நான் ஃபைட்டிங் கற்றுக்கிட்டேன் அவனால். அதனால தான் நான் வந்துட்டு டாம் பாயாகவே மாறினேன். இப்போ என்கிட்ட யாருமே வந்து வம்பு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல, அந்த ரீசனே அவன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு சரி என்னமோ பண்ணுவாயன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு சின்ன வயசுலேருந்து என்னன்னா அவ்வளோ பிடிக்கும். மற்றவங்கக்கிட்ட எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் என்கிட்ட அவன் அந்த ஃபேஸ் காமிச்சதே இல்லை. அவங்க அம்மாட்ட கூட அவன் கோல்டாக பிஹேவ் பண்ணுவான். என்கிட்ட ஒரு வாட்டி கூட அப்படி பண்ணதில்லை. என் வாய்ஸோட 1 inch கூட அவன் ரைஸ் பண்ணதில்லை. நான் இருந்தாலும் அவ்வளோ அவனை வந்து டார்ச்சர் பண்ணுவேன், அடிப்பேன், குத்துவேன், திட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். கோவம்னா அவனுக்கு எப்படின்னா கோவம் வரும், ஆனால் என் மேலே காட்டாமல் சிரிச்சிட்டே வாங்கிப்பான். நான் அடிக்கிறது திட்டது எல்லாத்தையுமே. அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வேணும். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஜாக்லாம் ஒரு மூஞ்சி, அவனை போய் எனக்கு கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக் வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். ஜாக்கோட அண்ணா தான் நம்ம ஆரம். அவர் வந்துட்டு நம்ம சுகாவோட மாஃபியா பார்ட்னர், ஃப்ரெண்டு இல்லை என்ன சொல்கிறது, 2 கம்பெனி அந்த மாதிரி பார்ட்னர் இருக்கும்ல, அவன் அந்த மாதிரி. ஆரமோட தம்பி வந்துட்டு ஜாக்கு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் யாருன்னா நம்ம ஜின்னு. ஓகேவா, இவ்வளோதான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சுகாவோட பார்ட்னர் தான். இப்போ வந்து ஆரம் வந்து சுகாவுக்கு ஃபோன் பண்ணி, சுகா என் தம்பிக்கு மேரேஜ்டா இன்னும் 3 daysல. யார் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு உன் ரிலேட்டிவ் தான் நினைக்கிறேன். ஃபேமிலி நேம் உங்கள் ஃபேமிலி நேம் மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அவன் பொண்ணு பேர் என்னடா, வயன்டா. எனக்கு அந்த பொண்ணு வேணும்டா, அவன் என் லவ்வர்டா, சின்ன வயசுலேயே நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. எப்போ இந்த எங்கள் வயன் வீட்டில் வந்து அவளுக்கே பிடிக்கல, அப்படியே அவளை பிடிச்சி கட்டி வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட சொன்னோன்னா, ஆரம் வந்துட்டு அதே தாண்டா இங்கேயும், நாங்கள் எதுவும் பண்ணல, அப்பா வந்துட்டு எங்களையும் திட்டிட்டு ஜாக் அவளை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு, நாங்கள் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஜாக்கும் பிடிக்கல, ஒரு நிமிஷம் ஜாக்கிட்ட ஃபோன் கூட அப்படின்னு சொல்லியிருப்பார் சுகா. அதுக்கு வந்து ஆரம் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஜாக் கிட்ட பேசாரு நம்ம சுகா. உனக்கும் வந்து வயனை பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன், வயனுக்கும் உன்னை பிடிக்கல, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவளை சின்ன வயசுலேருந்தே. நம்ம 2 பேரும், உனக்கும் இந்த மேரேஜ் வேணாம், வயனுக்கும் வேணாம், ஸோ வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நானே கேட்கணும்னு வச்சுருந்தேன், நான் யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அவள் இப்போ வந்து என் பேபியோட ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. எனக்கு அவளை சத்தியமாக விட்டு வர முடியாது, அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவளை நான் வந்து 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொன்னோன்னே சுகா வந்துட்டு அப்படியாடா, நான் வந்து வயனை 12 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், என் ஏஜ் 25. அவள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும். அவள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பேன். ஒரு 2 years முன்னாடி தான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து மாஃபியா பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து வேறு கண்ட்ரி போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் வந்து வயன் சேஃப்டிக்காக தான். ஆனாலும் நான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ண மாதிரி வந்துடும் வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு ஆரம்ப நான் சொல்லியிருக்காருண்ணா, உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட கோல்ட் ஃபேஸ் காட்டுவீங்க, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட மட்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, மற்றவங்களுக்கு அவங்க அம்மாட்ட கோப்புற அளவு கூட நீங்கள் வயன்ட்ட பட்டதில்லைன்ட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணிட்டுருப்பீங்கன்ட்டு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா, அது ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஐடியா சொல்கிறோம். அது என்னன்னா வந்துட்டு மேரேஜ் ஹாலில் வந்துட்டு மேரேஜ் நடக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் போய் உட்காந்தோன்னா வந்துட்டு நம்ம ஜாக்குக்கு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் காமிச்சு
ஜாக் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் பிளான் இப்போதைக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிடுறேன், நீங்கள் அப்புறம் வந்துட்டு போயிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு வந்து சுகா வந்துட்டு செம்ம ஐடியாடா அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி இதுக்கு மேலே பேசினா யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கட் பண்ணிடுறாரு. ஆஃப்டர் 2 days மேரேஜுக்கு உங்களை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு முக்கியமாக இருக்கிற அந்த ஸ்மைலே இல்லை. எப்போவுமே நீங்கள் சிரிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த ஸ்மைல் இப்போ உங்கள் ஃபேஸில் இல்லை, ரொம்ப சேடாக ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போகிறீங்க, ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க அவங்கள. பக்கத்தில் வந்து ஜாக்கை உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சோன்னா வந்துட்டு தம்பி அந்த தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் சொல்கிறவர் சொன்னோன்னு ஜாக் வந்துட்டு எடுத்துட்டு வெளில பார்த்தோன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஜாக் வந்து பார்த்துட்டு எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது நான் ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட், என் பேர் மியா, அவனுக்கும் எனக்கும் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். ஜாக் வந்து மியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கான மாதிரி நடிக்கிறாரு. அவன் வந்துட்டு அம்மா ஜாக் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, உனக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னு மியா கேட்டோன்னே மியா நான் என்றைக்குமே உன்னை தவிர வேறு யாராச்சும் எனக்கு எப்படிமையா பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்ணுறடி ஒன்று 4 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து ஸ்டேஜ்லேருந்து எஞ்சி கீழே போகிறாரு. அப்பா அம்மா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம ஃபேமிலி வயிற்றில் இருக்குது, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டிடுறாரு மியா கழுத்தில். நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க, இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹாப்பியாக அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் வந்து நார்மலாக கோல்டாக தான் வச்சுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு சுகாவோட அப்பா வயனோட அப்பா அம்மா, அதாவது உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ப்ரோக் ஆகி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து சுகா போயிட்டு அத்தை மாமா நான் வேணா ஒன்று சொல்லட்டா, வயன் ரொம்ப பாவம், இந்த மாதிரி மேரேஜ் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்டாப் ஆகுதானா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் யோசிக்கிறாங்க மாஃபியாவில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் வந்து சுகா வந்து எவ்வளோ பத்திரமா வயனை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாருன்ட்டு. நீ எங்கள் மாப்பிள்ளையா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் சுகா, நீ மாஃபியாவில் இருக்கிறனால தான் நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி உங்கள் ஃபேஸ்லேயே தெரியுது. சுகா வராரு, அந்த மந்திரம் சொல்கிறாரு. இப்போ தாலி எடுத்தீங்க, தாலி கொடுக்குறாரு சுகா கிட்ட. சுகா வந்துட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டுறாரு. 3 முடிச்சுமே அவர் தான் போகிறாரு, வேறு யாருமே போடவும் இல்லை. ஜிம்மு தேங்கலாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹாப்பியாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுகார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பியூட்டிஷியன் வந்துட்டு வயன் மேக்கப் லைட்டாக டச்சப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்போ அவளை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு கண்ணாயிடுச்சு. ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அந்த பொண்ணையே, அதாவது உங்கள் ஃப்ரெண்டையே. நீங்கள் வந்துட்டு சுகாவை பார்த்துட்ருக்கீங்க, சுகா வந்து உங்களை பார்த்துருக்காரு. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போகுது. என்ன நினச்சா தெரில, அப்படியே உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு சுகா. அது நீங்கள் வந்து ஹாப்பியாக எடுத்துக்கிறீங்க. சுகா வந்து சொல்கிறார், லவ் யூடி பொண்டாட்டி, இப்போன்னு இல்லை, எனக்கு வந்து உன்னை ரொம்ப நாளாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த மேரேஜ் நின்னது அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எல்லாமே பிளான் தான். ஆக்சுவலாக அவன் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணி எடுத்துகிட்டே வந்தாங்க உனக்கு. ஆனால் வந்துட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவன் கிட்ட முன்னாடி சொல்லிட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட பிஸ்னஸ் பண்ணுற ஒரு தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறார். அப்போ வந்து என்னது ஆரம்பம் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரா அப்படின்னு கேட்டுருப்பீங்க. ஆமாம், அவன் என் என்ன சொல்கிறது ஃப்ரெண்டு மாதிரி தான். அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி என் தம்பிக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நானும் சொன்னேன், அத்தை பொண்ணுக்கு மேரேஜ், நான் 2 வருஷமாக லவ் பண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிட்டேன். அப்போ வந்துட்டு அந்த தம்பி கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு பேர் என்னன்னு கேட்டோன்னா அவன் சொன்னான் அந்த மாதிரி வயன்ட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பிளான் சொன்னேன். அவன் தம்பிகிட்டையும் பேசினேன், ஜாக்கிட்டையும் பேசினேன். ஜாக் சொன்னான் வந்து இந்த மாதிரி தான் எனக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக அவரை இருக்க, என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் நான் இந்த ஐடியா கொடுத்தேன். அப்போ வந்து சரி நான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி
அவள் கேர்ள் ஃப்ரெண்டை வர வச்சு இந்த மாதிரி கல்யாணம் ஸ்டாப் பண்ணிட்டான். அதுதான் சாக்கு நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். அப்போது ஏன் நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் நான் அவன்கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணி அவ்வளோ சண்டை போடுவேன். அப்போ ஏன்னா நீ அப்போ எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்பல, அதனால நான் அவனுக்கு ஃபைட் பண்ணுவேன். ஆனால் நீ என்கிட்ட ஒரு வாட்டி கூட கோவப்பட்டதில்லை. நீ என்ன தான் இவ்வளோ பெரிய மாஃபியா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நீ எனக்கு தேவையான ரெஸ்பெக்ட் தர, என்னை அவ்வளோவா திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், பத்திரமா என்னை பார்த்துக்கிட்டேன். அது எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீ மாஃபியாக்குன்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேட் போயிட்டு நீ மாதத்தில் ஒரு வாட்டி தான் வருவேன். ஆனால் வருஷத்தில் ஒரு வாட்டி 1 மந்த் ஸ்டே பண்ணுற மாதிரி வருவேன். ஆனால் நான் அந்த 1 மந்த் வரத்துக்கு வருஷம் ஃபுல்லாக புலம்பிகிட்டே இருப்பேன் இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியாவை பார்க்குறீங்க. மியாவும் ஜிம்மிலும் பார்த்துட்டு இருக்காங்க. மியா சுகாவை பார்த்து ஆமாண்ணா அவள் வருஷம் ஃபுல்லாக புலம்புவா, ஒரு நிமிஷம் இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டு அவள் ஃபோனை எடுத்துகிட்டு ரெக்கார்டிங் காட்டுறா. நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே அவள் பார்க்குறா. அவள் பின்னாடிலேருந்து கேப்சர் பண்ணிட்டே வரா. எது இது லூஸ் மாதிரி சிரிச்சுருக்குன்னு சொல்லிட்டு போய் ஃபோனை கேப்சர் பண்ணால் நீங்கள் அதில் சுகா ஃபோட்டோ தான் பார்த்து சிரிச்சிருக்கீங்க. அது பார்த்து சிரிச்சிருக்கா அவள் கேப்சர் பண்ணியிருப்பாள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை பற்றி அவள் பேசினது வேறு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பாவி ஏன்டி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை அடிக்கிற மாதிரி போகிறீங்க. அவள் ப்ளே பண்ணுறா. அப்போ சுகா அது கேட்குறாரு. மியா எப்படி நெக்ஸ்ட் மந்த் சுகா மாமா வருவாண்டி, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை பார்க்காம அப்படின்னு சொல்கிறீங்க. மியா இந்த மந்த்து சீக்கிரம் போகணும் மியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி நூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நூன் கிட்ட சொல்கிறீங்க. நூன் இவ்வளோ ஃபீல் பண்ணதை கேட்டால் அவர் ஓடி வந்துடுவார், அவருக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணியிருக்கா. நீ அவனுக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ அவன் உடனே அவனுக்கு அந்த 1 மந்த் தான் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அவன் உடனே அவன் மாஃபியாவில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும், அவன் லைஃபு கூட ஆபத்தாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவன் வர தேவையில்லை. நான் இப்படியே இருந்துடுறேன் 1 மாதம், அவன் ஃபோட்டோ இருக்குல்ல அதை பார்த்துட்டு நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருப்பா. இந்த இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சுகா கேட்குறாரு. லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு சுகா லவ் யூ டூடி பொண்டாட்டி, என்னை இவ்வளோ லவ் பண்ணி எனக்கு சத்தியமாக தெரிஞ்சிருக்கா, தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாஃபியா ஒர்க்கே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அது நீ என்ன பண்ணுவ, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்து வேறு ஹெயரும் இல்லை, ஒரே ஒரு பையனாக பெற்று வச்சுருக்காரு, நீ தானே எடுத்து பார்த்தாகணும். இப்போ நானும் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்தா எனக்கு குழந்தை பிறந்தா அவன் தானே மாஃபியா பார்த்துக்கான். மேரேஜ் பண்ணிட்டோம், அவன் குழந்தை பிறந்தா அவன் தானே மாஃபியா பார்த்துக்கணும். பொண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் மட்டும் மாஃபியா பார்த்து பயப்படணுமா? படமாட்டேன். நான் சுகாவோட ஒய்ஃப், என்னால் மேரேஜ் பண்ண முடியும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சுகா லவ் யூடி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கியே, ஆனால் நீ என் லவ் மட்டும் ஏண்டி இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த. அதுவா, நான் புரியாத மாதிரிலாம் நடிக்கலை. அம்மாட்டே சொன்னேன் மேரேஜ் முன்னாடியே, அம்மா எனக்கு இந்த பையன் பிடிக்கல, எனக்கு சுகா மாவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க அவன் மாஃபியாவில் இருக்கான், அப்புறம் அவனுக்கு உன்னை பிடிக்குமான்னு தெரியாது, அவனுக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், ஏன்னா இப்போ அவன் வேறு கண்ட்ரியில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அப்போ தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். அப்புறம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஏன்னா மேரேஜ் பண்ணதுக்கு ரெடி பண்ணாங்க. ஏன்னா ஆரமோட அப்பா ஜாக்கோட அப்பா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் தான் அவன்கிட்டயே நானே சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. அவனும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னான். ஆனால் என்ன பண்ண போகிறான்னு என்கிட்ட எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவனும் சொல்லியிருப்பான் ஆல்ரெடி என்கிட்டே, நான் அந்த மேரேஜ் பண்ண மாட்டேன், உனக்கு சுகா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் என்கிட்ட. நான் உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சுகா கண்ணிலேருந்து ஒரு டியர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பையன் இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறாரு. அது அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் என்னடா ஆம்பளை பையெல்லாம் அழுகக்கூடாது, இன்னும் நீ ஒரு கோல்டு மாஃபியாவாக இருந்துட்டு இப்படி அழுதுட்டு இருக்க. அம்மா உனக்கே தெரியும் நான் யார்கிட்ட கோல்டாக இருந்தாலும் வயன்மா, ஏன் வயன்மா, எப்படிம்மா நான் அப்படி பண்ணுவேன், ஏன் அம்முமா
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்துட்டு தெரியும் தெரியும், அதனால தான் உன்னை நான் வந்து சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தது. இந்த மாதிரி எதாவது பண்ணுவேன்னு தெரியும். எனக்கும் வயந்தான் என் மருமலாக வரணும் ரொம்ப நாளாக ஆசை. வீட்டில் கேட்டால் வந்து நீ மாஃபியான்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணேன், கூப்பிட்டு வந்தேன். நீ ஏன் பார்த்து பண்ணிதியானே எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இல்லைன்னா நான் ஏன்டா வயிறோட அம்மா கலர் ட்ரெஸ்ஸே எடுத்து போட்டு வரேன், நானே சமத்தி மேட்சிங்காக இருக்கட்டும் தான் போட்டு வந்தேன். இல்லைன்னா வந்து நான் ஒரே கலர் போட்டு வருவோம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து அந்த பையன் என்கிட்டயும் பேசினான். நான் வயன் அம்மாட்ட சொன்னேன். அவங்களும் வந்து சரி அண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிச்சிடலாம். இப்போ வந்து வயன் அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை, அது வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த பிளான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து சுகா வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு பெரிய ஸ்மைல் அவங்க ஃபேஸில், அவங்க அம்மா ஃபேஸ்லேயும் தான். அப்புறம் வந்து டைம் ஸ்கிப்பு. திருப்பி மேரேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போகிறீங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு நூனும் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிமின் வந்து அவர் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நூனுக்குமே ஜிமின் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரும் வந்து கப்பிள்ஸ் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1.5 months இங்கே தான் இருக்கீங்க. நான் 1 month தான் இங்கே வருவார். ஸோ நீங்கள் இங்கே அவங்க பேரண்ட்ஸோட 1.5 months இருக்கீங்க சுகாவோட. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நூனும் அப்போ ரொம்ப ஃபாலோ ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு நான் இந்த மாதிரி போகணும் நீ வரியா அப்படின்னு கேட்டுப்பாரு. உங்கள் ஃப்ரெண்டு அஃப்கோர்ஸ் வயது இல்லாமல் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு அவள் வந்து கழுண்டு வந்திருப்பா. நீங்கள் நூன், ஜிமின், சாங், சுகா எல்லாருமே போகிறீங்க. இப்போ எஸ்கே ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க. ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி போயிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்துட்டு சுகாவோட அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஃப்ரெண்டு பொண்ணுக்கு. ஸோ அதனால அவங்க போயிருப்பாங்க. அவங்களும் அவங்க அப்பாவும் சுகாவோட அப்பாவும் போயிருப்பாங்க. நீங்கள் சுகா எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அவங்க மேரேஜ் வந்துட்டு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்க போயிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகிறீங்க. போகும்போது இவங்க எல்லாருமே ஒன்றா போகிறீங்க. போயிட்டு அங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு நீங்கள் போகும்போது வந்து உங்கள் அத்தை மாமாலாம் வந்துட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்னு போகிறாரு. அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஜிமினே இந்த டேங்கு அந்த நூல் இவங்க 3 பேரும் கூப்பிட்டுப்பாங்க, நாங்கள் தனியாக வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்துட்டு தலையில் அடிச்சுட்டு தலைவலி, ஏன்டா அவங்க ரொம்ப வீட்டில் போய் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு, இப்போ ஃப்ளைட் ஏர்போர்ட்லேயேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க இவங்க 3 பேரும். ஜிமினும் சுகரோட அம்மாட்ட அம்மா நீங்கள் போங்கம்மா, நாங்கள் 2 பேர் தனியாகிறோம். ஆள் தனியாக வராங்க, நாங்கள் அது கார் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்கி வீயும் அவங்க சுகரோட அப்பா அம்மா தூக்கி காரில் போட்டு தூக்கி பாய்ச்சல் பண்ணிட்டு போகிறாங்க. நூனு போய் உக்காந்துக்கிட்டா சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுகா வீட்டில் வந்துட்டு சுகா உக்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் எல்லாருமே உள்ளே போயிருப்பீங்க. ஆர்த்தி எடுத்து உங்கள் அத்தை கூப்பிட்டு போயிருப்பாங்க உங்களை. நீங்கள் சுகா எல்லோரும் உட்காந்துருப்பீங்க. உட்காந்தோடனே வந்துட்டு வயன் இந்தாம்மா பால் பழம் கொடுக்குறேன். என்ன ஆண்டி சவுத் கொரியாவில் இந்த கல்ச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டுப்பீங்க. அவங்க வந்து என்ன தான் சவுத் கொரியாவில் இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு இந்தியன்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு பால் பழம்லாம் கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க. பின்னாடியே சுகா வராது உங்கள் வாழ் மாதிரி. அப்போ வந்து சுகாவோட அம்மா பார்த்து சுகா வாழ் மாதிரி பின்னாடியே போகாதீங்க உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காராரு. ஜிமினாவும் தேங்கும் அவரை போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு நூல் தான் வந்துட்டு ஆண்டி நான் போய் வயன் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் மேலே. வயன் நீ நினச்ச லைஃப் கிடச்சிச்சு ஹாப்பியா அப்படின்னு கேட்டிருப்பா. அவள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பிடி, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு, அந்த ஜாக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது சத்தியமா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வந்து அவள் வந்துட்டு அதுதான் பண்ண மாட்டேன், நீ அப்பவே சொல்லிட்டியா, அவனுக்கு பிடிக்காது நீ சொல்லிட்டியே, அது எனக்கு தெரியும். பட் வந்துட்டு சுகா வருவான்ட்டு எனக்கு தெரியும். பட் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது. மேரேஜ் நிற்கும்னு தெரியும். ஆனால் வந்து அன்றைக்கே உனக்கு மேரேஜ் ஆகி இவனோட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு நல்லா இருடி, ரொம்ப நல்லா இரு, ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு
ஆமாம் நான் உனக்கு கிஃப்ட் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டிருப்பா. நீ வந்து ஆமாம் ஒன்றுமே கொடுக்கல, கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு சரி இது உனக்கு நான் ஆக்சுவலாக 3 கிஃப்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டா வந்துட்டு அவள் பேக்லேருந்து ஒன்று எடுக்கிறாள். அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் தான், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி உங்கள் பேரும் அவங்க பேரும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 ரிங் இருக்கும் அது உள்ள. அதில் வந்து ஒன்றில் வந்து ஒயின் கார்வாயிருக்கும், இன்னொன்று சுகர் கார்வாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு மை காட் பிரேஸ்லெட் ஓகே இது என்னது இதுவா நினச்சேன், உனக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா பிடிக்கும், என்ன பிடிக்குமோ என் பிரேஸ்லெட் பிடிக்குமோ அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் இதைப்பா இந்த மாதிரி நேம் கார்வ் பண்ணி எடுக்கலாம் நாங்கள், அதுதான் அவங்க 2 பேரும் போட்டு எடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சுகர்னு இருக்க ரிங்கை எடுத்து நீங்கள் வந்து ஒயின் கையில் போட்டு உங்கள் பேர் இருக்க பிரேஸ்லெட் வந்து ஒயின் கையில் போடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அந்த நேம் கார் பண்ண ரிங்கு போட்டு விட்றா. அதாவது சுகர் நேம் கார் பண்ண ரிங்கு போட்டு விட்டு அவள் நேம் கார் பண்ண பிரேஸ்லெட் போட்டு உங்கள் நேம் கார் பண்ண பிரேஸ்லெட் அவள் போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரிங்கு வந்துட்டு அவளே வந்து இப்போ கொடுக்காத நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கீழே போயிட்டு சுகாண்ணா அவனுக்கு ஒரு கிஃப்ட், நான் வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சுகா கிட்ட கொடுக்குறாது. ஒயன் கார் பண்ணியிருக்கு. சுகா அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாரு, ஹாப்பியாக அந்த ரிங்கை வந்து போட்டுக்கிறாரு. அது வெளில கார் பண்ணிட்டு உள்ளதாக 2 பேர்த்தையுமே கார் பண்ணியிருக்கும். ஏன்னா வந்துட்டு வெளில போட்டால் சுகாவோட பிஸ்னஸ் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே கார் பண்ண மாதிரி கொடுத்துருக்கா. சுகா ஹாப்பியாக அதை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஒயன்ட்ட போயிட்டு இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது மேடம், ஆல்ரெடி 2 கொடுத்துட்டே, அது ஒரு கிஃப்ட்டு தான், இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. இப்போ ஓப்பன் பண்ணாத நைட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கிஃப்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு வீடியோ மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறான். ஓகேவா 3 கிஃப்ட். அந்த வீடியோ எப்படின்னா வந்து வெட்டிங் விஷ் அவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒயன் ரொம்ப மிஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க எல்லாம் விஷ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் வந்துட்டு ஜிமின் மேலே வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போயிட்டு ஜிமின் தேங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஜிமின் கிட்டே போய் பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு சுகாவோட அம்மா வந்துட்டு தேங்க ஜிம்னா மேலே போங்க சுகா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தேங்க ஜிமின் எதுக்காண்டே நான் இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு ரூமை டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமின் தேங்க போகிறாங்க. பின்னாடியே வந்து நூனு போகிறா. நூன் போயிட்டு அவங்க 3 பேரும் ரூம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஆகுது. டைம் ஸ்கிப். லஞ்ச் டின்னர் சாப்பிட்றாங்க. அவங்கள சுகாவை வந்து ரூம்குள்ளே விட்டு சுகா அம்மா வந்துட்டு மெயின் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்து வீடு யார் வீடுனா நம்ம ஜிமின் வீடு தான். ஜிமின் வீட்டில் வந்துட்டு இவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு 2 வீடு தள்ளி அந்த மாதிரி அவர் அங்கே போயிடுறாரு. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஜிமின் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஜிமின் எப்படின்னா வந்து பாதினா சுகா வீட்டில் தான் இருப்பார், ஸ்டே பண்ணுவார் நைட்டு. தேங்க இப்போ தான் ட்ரெஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஜிமின் வந்து அங்கே போயிட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் வந்துட்டு பேசிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. ஜிமின் வீட்டில் எல்லாருமே இன்றைக்கி தேங்கும் தான். அப்படியே வந்து எல்லோரும் ஜிமின் வீட்டில் தூங்கி காலையில் எழுந்துச்சி போகிறாங்க. போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாலில் ஃபுல்லாக வந்து சுகாவோட ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு அதெல்லாம் கிடக்கு. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்டா என்னடா பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே மேலே போகிறாங்க. பார்த்தா ரூம் டோர் லாக்காக இருக்குது. வெள்ளை ஒயின் சாரி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஜிமின் வந்துட்டு ஆண்டி போகிற ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பேரம் வந்தாலும் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லியிருப்பாரு. சுகாட அம்மா பின்னாடி வந்துருப்பாங்க. அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுது ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கிறத பார்த்துட்டு. ஆனால் இவர் ரூம் போகிறதுக்குள்ளே பொறுமை இல்லாமல் ஹாலில் வச்சு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே ரூம் டோர் வெளில லாக் ஆகிருக்கு, சரி உள்ளே லாக் ஆகிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஜிம்மில் வந்து லாண்ட்ரி பாஸ்கெட் போட்டு சுகர் ரூம் வெளியே வச்சுருந்ததே அவர் போயிட்டு ஒயனோட அம்மாவுக்கு வந்து சாரி சுகா அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. எப்பவுமே அப்படி தான் ஜிம்மின் ஹெல்ப் பண்ணுவார், தேங்க ஹெல்ப் பண்ணுவார். எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சுகாவோட அம்மாவுக்கு நம்ம நூனும் ஹெல்ப் பண்ணுறாங்க.
நூன் ஆக்சுவலாக சமைக்கிறாங்க சுகாட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அவங்க ஒரு டிஷ் செஞ்சால் இவங்க ஒரு டிஷ் செய்கிறாங்க. தேங்காய் சின்னலாம் வந்து கட் பண்ணி கொடுக்கறது, அரைச்சி கொடுக்க, அந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகி டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டு ஹெல்ப்லான்னு பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கு. இவனுங்க வந்து அதுக்கு மாடு மாதிரி கத்துறானுங்க வெளில. உள்ளே வந்து சுகாவுக்கும் கேட்கல, உங்களுக்கும் கேட்கல, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கீங்க. சரி அவங்களே ரொம்ப ஒருத்தோன்னு சொல்லிட்டு இவங்களாம் போய் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆண்டி ஏன் செல்ல போகலாமா, டேய் முதல்ல அதுங்க ரெண்டு ஏஞ்சி வரட்டா அப்புறம் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 12 வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஏஞ்சி வரீங்க. சுகா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் பின்னாடியே வராது. பார்த்து நீங்கள் வந்து கிச்சன் போயிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்ருப்பீங்க. சாரி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. போயிட்டு காஃபி குடிச்சிட்ருப்பீங்க. சுகா வந்துட்டு வயன் எங்கடி போனேன், ஆளையே காணும் ஏஞ்சிருக்கும் போது அப்படின்னு கேட்ட வராது. மாடு மணி 12 லேட்டாகும். நீ சீக்கிரம் எழுந்திருப்பேன் நாங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொன்னாங்க. அதுக்கு சுகா வந்துட்டு நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும், நீங்கள் பார்த்துட்டு நைட்டு தூங்கணுமா, காலையில் தூங்கணும்டா மாடு அப்படிங்கிறீங்க. அவன் வந்துட்டு ஹஸ்பண்ட்ரி மாடு எல்லாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு காலையில் 7 மணி வரைக்கும் தூங்க விடாத, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு சுகா வந்து சிரிச்சுக்கிறாரு. உங்கள் அம்மா வந்து பின்னாடி வந்து அது எப்படின்னா வந்து கிச்சன்லேருந்து ஹால் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு கிச்சன் தான், ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஹாலில் இருக்கவங்க வந்து கேட்டு 7 மணி வரைக்கும் தூங்கலையா அடப்பாவீங்களா, ஜிம்மி சொல்ல ஒரு வேறு உண்மையாக இருக்கும், 1 மாதம் பாட்டி அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நூனுக்கு வேறு ப்ளஷ் ஆகுது, அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அவனுங்க 2 பேரும் ஒருத்தன் பார்த்துட்டு நூன் வந்து லிப் மூமெண்ட்டில் கேட்குறா, என்னடா நீ இப்படி தானே அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அஃப்கோர்ஸ் தீ பொண்டாட்டி, நான்லாம் 7 மணி இல்லை காலையில் 12 மணி வரைக்குமே அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவன் நூன் வந்து அடிச்சுட்டு வெளில போகிறா. வெளில ஏன்னா வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கும், அவள் போகிறா. வேலைன்னா வந்து கொஞ்சம் ஷாப்பிங் அந்த மாதிரி இதுக்கு போகணும், ஸ்நாக்ஸ் வாங்க சொன்னாங்க சுகாமா. ஸோ அதுக்கு போகிறா. ஜிம்மி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போகிறான். இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு வந்து வயனம்மான்னு சுகா அம்மான்னு சொல்கிறாங்க, மாடுங்களா மத்தியானம் 12:30 மணிக்கு உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தின்னுடுங்க, சோறு எப்போ தின்றதா ஐடியா. அதுக்கு சுகாந்து பரவாயில்லம்மா நாங்களாம் 4:30 மணி 5 மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம், அது ஈவினிங் டின்னருடா, நம்ம ஈவினிங் டின்னரே 1/2 மணிக்கு சாப்பிட்றோமேடா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா இங்கே டின்னரை 9 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவரெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. வெளில போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போறீங்க. ஜிம்மின் வந்து ஃபோன் பண்ணிட்டு ஆண்டி நீங்கள் வந்து எங்கே வரணும்னு சொன்னீங்க, அங்கேயே வந்துடுறோம் டேரெக்டாக அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அட்ரஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ரெசார்ட் மாதிரி வெளில போகிறாங்க, ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டைம் ஸ்கிப். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து காலேஜ் இன்னும் முடிக்காதனால சுகா சொன்னீங்க, சுகா காலேஜ் போகணும் அப்படிங்கிறீங்க. அது சுகா வந்துட்டு சரி ஓகே போகலாம், எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு சொல்லு, நான் வந்து அட்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிங்க. உங்களை காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. சுகா இன்னமும் மாஃபியா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் வந்து எப்படின்னா வந்துட்டு உங்கள்கிட்ட மட்டும்தான் கோல்டு இல்லாமல் இருப்பார். காலேஜில் போய் சீட் வாங்கிட்டு உங்களை ஜாயின் பண்ணி விட்றாரு காலேஜில். ஹாப்பியாக காலேஜ் போகிறீங்க. டே ஸ்கிப். நூனும் காலேஜ் தானே படிச்சிருப்பா, அவ்வளோ அதே காலேஜ் வந்துட்டுறதா. அப்படியே வந்து நீங்கள் 2 பேரும் டெய்லி காலேஜ் போகிறது என்ன, வெளில வர ஈவினிங் வரது என்ன. ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் சுகாவும் ஜிம்மினும் வருவானுங்க. இன்னொன்று ஜிம்மின் பிக்கப் பண்ணிட்டு போகிற பைக்கில், சுகா அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிற பைக்கில். அந்த மாதிரி தான் ஊர் சுற்றுங்க ஜாலியாக 4 பேரும். டபுள் டேட்டு, ட்ரிபிள் டேட்டு. ஏன்னா வீக் வந்துட்டு புது காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டு இருப்பா, அவளை வந்து வீக் வச்சிடும். அந்த பொண்ணு பேர் வந்து ஹீரான்னு வச்சுக்கலாம். ஹீராவும் வீயோ வருவாங்க. அவங்க 3 ட்ரிபிள் டேட் போவீங்க, அப்படிலாம் சுற்றிட்டு போவீங்க. ஹாப்பியாக அவங்க டேஸ் போகுதுடா. இதோட நம்ம இந்த 1 ஷார்ட் இல்லை, இது 2 ஷார்ட்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் பார்ட் இதோட முடியுது. செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம்.